ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடன் தீர உங்கள் அத்தனை கடன்களும் தவிழ் பொடியாகும். யாரும் சொல்லாத ரகசியம். இந்த தலைப்புல நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். கடன்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதை தீர்றதுக்கு இப்படி சில விஷயங்கள் இருக்கா? அப்படி அவ்வளோ ஈஸியா கடன் தீர்ந்துருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த பதிவை நான் இப்படி போட்டிருக்கிறதுனால கடனை வந்து அவ்வளோ ஈஸியா முடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கலாம். இந்த பதிவை வந்து நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது வந்து எக்ஸலண்ட்ன்னு சொல்லிருவீங்க. கரெக்ட்டா அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த பதிவுல நான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஏன்னா, இப்ப வந்து கடன் பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கு. கடன் பிரச்சனைங்கிறது தவிர்க்க முடியாததா ஆகிட்டு இருக்கு. சில பேர் வந்து கடன்ல ரொம்ப தவிக்கிறாங்க. கடன் வந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. இவ்ளோ பெரிய கடனா வந்துருச்சு. அந்த கடன நாங்க முடிக்கவே முடியல. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த கடன்லேருந்து மீண்டு வரவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடன் மட்டும் இல்லன்னா நான் எவ்வளோ நல்லா இருப்பேன். ஏன்னா, 2,00,000 3,00,000 சம்பளம் வாங்குறவங்க கூட கடன் பிரச்சனையில மாட்டிட்டாங்கன்னா, அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கி கூட அவங்களால நிம்மதியா இருக்க முடியல. அப்ப சாதாரண மனிதர்களுக்கு கடன் வந்தா, ஒரு அன்றாட கூலிகளா இருக்கிறவங்க, தினசரி வருமானத்துல கஷ்டப்படுறவங்க, அதேபோல மாத சம்பளத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருது இது. கடன் பிரச்சனைங்கிற மாரி ஒரு மற்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா, எந்த நேரமும் நினைவுல வந்துகிட்டே இருக்கிறது வந்து கடன் பிரச்சனை தான். இந்த கடன் மாரி இருக்கிற பிரச்சனைகள வந்து தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஜாதகத்துல வழி இருக்கா? ஜாதகத்துல என்ன இருக்கு? எதனால இது வருது? அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா, நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு வழி இருக்கு. அந்த மாரி இந்த பதிவுல நான் சில விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டமான விஷயங்கள சொல்ல, ரொம்ப சுலபமான விஷயத்த சொல்லிக் குடுக்குறேன். இத செஞ்சாலே உங்களுக்கு வந்து அதற்கான பலன் தெரிய ஆரம்பிச்சுரும். ஓ! இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சின்ன விஷயத்துல சரி பண்ணிறலாமா? இவ்வளோ பெரிய கடனுக்கு வழி கிடைச்சிருமா? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா, இன்னைக்கு நம்ம சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய தொழிலதிபருக்கு, பெரிய நிறுவனத்த நடத்துறவங்களுக்கும் கடன் தொல்லையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரபலமா இருக்கிற தொழிலதிபர்ல இருந்து, சாதாரணமா இருக்கிற வேலையாள் கூட வந்து கடன், கடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கடனுக்கான விடிவு தான் என்ன? ஜாதகத்துல எப்படி கடன் வருது? கடன் வர்றதுக்கான கிரக அமைப்பு என்ன? அப்படிங்கிறத நம்ம இதுல தெளிவா பார்த்து, அதற்கான வழியும் நான் சொல்லிக் குடுத்துர்றேன். பொதுவா கடன் அப்படின்னு சொன்னாலே புதன் 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் சொல்றோம்ல புதன். அந்த கன்னி ராசி. அந்த இடத்துல அந்த அதிபதி புதன், அதேபோல காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான செவ்வாய். இந்த புதன், செவ்வாய் 2 பேர தான் நம்ம கடனுக்கான கிரகமாவே இதுவரையும் பார்த்துட்டு இருக்கோம். கடன்னாவே புதனா இருக்கணும், இல்ல செவ்வாயா இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனா இதுக்குள்ள ஒரு சூட்சுமம் இருக்கு. அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அத தான் நான் இந்த பதிவுல ஈஸியா சொல்லிக் குடுக்குறேன். ஏன்னா, அந்த மாரி தெரிஞ்சுக்கிட்டா, அந்த கிரகத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அதற்கான வழிபாடு செய்யும்போது நிச்சயமா இந்த கடன் பிரச்சனை முடிஞ்சிரும். கடன் முடியறதுக்கான வழி கிடைச்சிரும். ஆனா அது தெரியாம, புதன் கடன், செவ்வாய் தான் கடன் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம். அது மேலோட்டமா ஜாதகம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். கரெக்ட்டு தான் அது. புதன் வந்து 6ஆம் இடத்துக்குள்ள அதிபதி. செவ்வாய் 8ஆம் இடத்து அதிபதியா வர்றாரு. ஏன்னா, சாதாரண கடன்கள வந்து இந்த 6ஆம் இடத்து அதிபதி புதன் சொல்லிரும். அதையே பெரிய கடன், தீர்க்க முடியாத கடன் அப்படிங்கிறத 8ஆம் இடமான விருச்சகம் சொல்லும். அது அதிபதி வந்து செவ்வாய். இது வந்து ரொம்ப கஷ்டத்த குடுக்குற கடன வந்து சொல்லும். இப்ப இத தான் நான் வந்து இந்த காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல இருந்ததுன்னா, செவ்வாய், புதன் சேர்ந்திருந்தாலே அவங்களுக்கு கடன் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்துரும். அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அது வந்து ஏதாவது ஒரு விரயத்துல போகும். ஏதாவது ஒரு கஷ்டத்த குடுத்து, அந்த பணம் போனது இல்லாம அடுத்து மிகப்பெரிய கடனையும் உருவாக்கி விட்டுரும்.
செவ்வாயோட சேர்ற கிரகங்களை வச்சும் கடன் உருவாகும். புதனோட சேர்ற கிரகங்களை வச்சும் கடன் உருவாகும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் இருக்கும். அந்த மூல காரணம் தெரிஞ்சாதான் அந்த கடன் பிரச்சனையை நீங்க சரி பண்ண முடியும். அந்த மூல காரணம் தெரியாம எந்த கிரகம் மூல காரணமா இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இந்த கடன் பிரச்சனை வந்து சரி ஆகாது. எவ்வளவுதான் போய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து வழிபாடு பண்றது, பரிகாரம் பண்றது அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஜாதகத்தை பார்த்து பார்த்து ஏதாவது சொல்ல சொல்ல அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இதுக்கு மூல காரணமான கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டா அதற்கு எப்படி செய்யறதுங்கிற வழிமுறை தெரிஞ்சுட்டா நிச்சயமா கடன் குறைஞ்சிரும். இப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் புதன் இணைஞ்சிருந்தா கடன்னு சொல்றோம். அதே போல புதன் திசை வரும்போது செவ்வாய் திசை வரும்போது கடன் வரும்னு சொல்றோம். அதே போல செவ்வாய் எந்த கிரகத்தோட செய்யறதோ அந்த கிரகம் நடக்கும்போது 6ஆம் அதிபதி புத்தி, 6ஆம் அதிபதி திசை ஏதோ ஒண்ணு 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட போது, 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட போது கடன் வருது. ஆனா இந்த கிரகங்களுக்கெல்லாம் வந்து டாப்பா மேல இருக்கிறது யாருன்னா சனி பகவான் தான். அவர் தான் கர்ம காரகன். இந்த பூமியில அனுபவிக்கிற நல்லது கெட்டது அத்தனைக்கும் காரகன் சனி பகவான் தான். சனி பகவான் இல்லாம எந்தவித பிரச்சனையும் மனுஷங்களுக்கு வராது. அதே போல எந்த நல்லதும் நடக்காது. அப்ப மூல காரணமா சனி பகவான் தான் இருக்காரு. நிறைய பேருக்கு சனி திசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ராகு புத்தி எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். இதே போல ஜாதகத்துல பிரச்சனையான அந்த 6ஆம் இடத்து அதிபதி புதன், செவ்வாய் இதோட சம்பந்தமா சனி பகவானோட சம்மந்தப்படும் போது அந்த நேரத்துலயும் கடன் பிரச்சனை வந்து தவிர்க்க முடியாததா வந்துடும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அதாவது மொத்த கிரகம் இருக்கிற 9 கிரகத்திலையும் சனி பகவானோட சம்பந்தம் எப்படியாவது ஒரு இதுல வரும். இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சனி திசை நடக்கும்போது கடன் வரும், சனி புத்தி இருக்கும்போது கடன் வரும், அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டக சனி இருக்கும்போதெல்லாம் கடன் இருக்கும். அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். சரி, செவ்வாய் புதன் இதை எப்படி நீங்க சனி பகவானோட இயக்கத்துல தான் அவங்க கடனை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றேன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் இப்ப இந்த பதிவோட புதுசா சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு இருக்கிற கடனை முடிச்சிடலாம். உங்களுக்கான வழி கிடைச்சிரும். அதுக்காண்டி பெரிய செலவெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம். கடனே இல்லாம போகும் உங்களுக்கு. அப்படியா? எவ்வளோ பெரிய கடனும் போயிருமா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயம் போயிரும். ஏன்னா நான் சொல்லி கொடுக்குற விஷயம் அப்படி. இப்ப செவ்வாய் புதன் இல்லாம யாருக்குமே கடன் வராது. இந்த செவ்வாய் புதன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 8ஆம் இடத்து அதிபதி, புதன் வந்து 6ஆம் இடத்து அதிபதி. இந்த 2 கிரகமும் வந்து பட்டாலும் பல்லாட்டியும் இதோட திசா புத்திகள் ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல கடன் வரும். இப்ப இதுக்கு இந்த செவ்வாய் சனிக்கே வந்து மூல காரணமா அங்க சனி பகவான் சம்பந்தப்படுவாரு. அந்த சனி பகவான் சம்பந்தப்பட்டாதான் உங்களுக்கு பெரும் கடன், தீராத கடன், மனக்கவலை. ஏன்னா கர்ம காரகன். உங்க வாழ்க்கையே அந்த இடத்துல விதியே வந்து ஒரு விளையாட்டை காட்டும். அது எப்படி அப்படின்னா இப்ப சனி பகவான்ங்கிறது 8ஆம் இடம், புதன் வந்து 6ஆம் இடம். இதுதான் கடனுக்கான 2 இடம் சொல்றோம். 6, 8 சொல்றோம். இந்த 6, 8யும் 2யும் பிளஸ் பண்ணி பாருங்க 14ன்னு வரும். 14ல என்ன? 14 வருஷங்கிறது ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க. ஜெயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து 14 வருஷம் தான். ஆயுள்னு வந்துட்டாலே அந்த இடத்துல சனி பகவான் வந்துருவாரு. இப்ப புரியுதா? கடனுக்கான மூல காரணம் இங்க இருக்கு அப்படின்ட்டு. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. 6, 8யும் பிளஸ் பண்ணா 14 வரும். 14ங்கிறது ஆயுள் தண்டனையா வச்சிருப்பாங்க. ஆயுள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துட்டாலே இங்க சனி பகவான் வந்துருவார். அதனாலதான் இந்த கடனுக்கு மூல காரணமா சனி பகவான் இருக்காரு. இப்ப கடன் ஏகப்பட்ட கடன் வந்துருச்சு ஒருத்தருக்கு. கடனை எப்படி அடைக்கிறது? அப்ப ஆயுள் காரகனான சனி பகவானை தான் நம்ம சரி பண்ணணும். எங்கே எந்த கிரகம் எப்படி நின்னாலும் கடன் ஒண்ணு வந்துட்டாலே அங்க சனி பகவானோட லீலை, அவரோட பாதிப்பு இருக்கும்.
இப்போ சனி பகவானை சரி பண்ணணும்னா சனி பகவானுக்கு நம்ம எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். சனி பகவான் அப்படிங்கிறது கடனை கொடுத்துட்டாரு. நீங்கள் வந்து யாராவது கேட்டால் கொடுக்க முடியல. அப்போ கொடுக்க முடியல, உங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் அதில் கடன்கிறது பேர். கொடுத்துட்டா கடன் போயிருமே, கடன்காரன் கிடையாது. நீங்கள் கொடுக்க முடியல, அப்போ நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்கு 20 ரூபா நோட்டா சில்லறையா மாற்றி வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு 20 ரூபாயா மாற்றினீங்கன்னா 50 நோட்டு வரும். அதை எடுத்துட்டு போய் ரோட்ல எங்கேயாவது கஷ்டப்படுறவங்க உட்காந்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு பேரை சொல்லக்கூடாது. அவங்க வந்து யாசகம் கேட்குறவங்க. அவங்களுக்கு 20, 20 ரூபாயா நீங்க கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 50 பேருக்கு கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கையில 50 பேரோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியா நீங்க சனி பகவானுக்கே கொடுத்து சரண்டர் ஆகுற மாதிரி அது. அந்த மாதிரி யாசகம் கேட்குறவங்க உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து சனி பகவானோட முழு தன்மையில இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க கொடுங்க. இதை தான் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஆரம்பத்துல பெரிய நடிகரா இருந்த ஒருத்தர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு எவ்வளோ அவரை பத்தின விஷயங்கள் வேற மாதிரி வந்தா கூட அவர் இந்த ஏழைகளுக்கு பணம் கொடுக்கறது அதையே பண்ணிக்கிட்டு அதுலயே ஒரு நல்ல பேர் எடுத்துட்டாரு. அந்த மாதிரி நீங்க இந்த 20 ரூபாயா கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஏன் 20 ரூபாயை நான் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு டீ கூட இன்னைக்கு வந்து 12 ரூபாயா 15 ரூபாயா ஆயிடுச்சு. நீங்க 10 ரூபான்னு கொடுத்துட்டு வரலாம். ஆனா அந்த 10 ரூபாய்க்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. ஓரளவுக்கு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னா நீங்க 150 இருந்தா கூட கொடுக்கலாம். ஒரு 20 ரூபாயாவது நீங்க கொடுக்கணும். 50 பேருக்கு கொடுங்க. முதல் தடவை நீங்க கொடுத்து அதுக்கு அடுத்து 1 மாசத்துக்குள்ள 1 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரிசல்ட் தெரியும். நல்ல ஒரு பாசிட்டிவ் தெரியும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அடுத்து வந்து நீங்க கூடுதலா கொடுக்க ஆரம்பிங்க. 1 மாசத்துல கொடுக்கறது, ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. நீங்க ரொம்ப நல்லா வந்துட்டீங்கன்னா தினந்தோறும் கூட அந்த மாதிரி கொடுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வந்து அப்ப யாருக்கிட்டையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தர்மகரகனான சனீஸ்வரனோட ஆசீர்வாதம் முழுசா உங்களுக்கு இருக்கும். பல பிரச்சனைகள்ல நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. இதை வந்து பல பேர் செஞ்சு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி செய்ய ஆரம்பிங்க. பெரிய கடன் என்னன்னா நீங்க கொடுக்க முடியாதவர், அதனால தான் கடன்காரி. நீங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்குற அந்த தன்மை வந்த உடனே நீங்க வந்து பெரிய உங்க கடனையே கொடுத்துருவீங்க. இதுதான் இதுல பிரபஞ்சம் வந்து நீங்க என்ன செய்றீங்களோ அதையே உங்களை செய்ய வச்சிரும். உங்களுக்கு மிராக்கிள் நடக்கும். உங்க லைஃப்ல வந்து ஆச்சரியமான சில விஷயங்கள் நடக்கும். நீங்க எப்படி எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, அது எப்படி வரும்? அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அது தன்னால நடக்கும். ஏதோ ஒரு வகையில நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி வரும். ஏதோ உங்களுக்கு இந்த மாதிரி உடனே நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஜெயிப்பேனா, லாட்டரியில ஜெயிப்பேனான்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து நீங்களே உங்களுக்கு எதிரா போற மாதிரி. நம்ம கடமையை மட்டும் செய்வோம். பலன் தானா வரும். நீங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். நான் கூட வந்து ஒரு நாள் கொடுங்கன்னு தான் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு பலன் தெரிஞ்சா அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்றேன். உடனே உங்களை டெய்லி செய்ய சொல்லல. இந்த மாதிரி நீங்க செய்யும்போது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது நீங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல யாருக்குமே எந்த உதவியும் செஞ்சிருக்க மாட்டீங்க. யாரு கேட்டாலும் கொடுத்துருக்க மாட்டீங்க. யாருக்கும் எதுவும் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனாலதான் இந்த தடவை எல்லாரும் உங்களை கேட்கிற மாதிரி உங்களை கடன்காரனா ஆக்கி வச்சிருப்பாரு. ஏன்னா மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து முள்படுக்கையில 21 நாள் இருந்தார். அவர் உயிர் போல. ஏன்னா அவர் நல்லா இருக்கும்போது, அவர் இளமையா இருக்கும்போது ஒரு தேர்ல போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு பாம்பு வந்திருக்கு. அதை அவர் அடிச்சு அங்கேயே வெட்டி கொண்டு இருக்கலாம். அது செய்யாம அவர் அதை தூக்கி ஓரமா போட்டிருக்காரு. அது போய் ஒரு முள்ளுல விழுந்துருச்சு. அந்த முள்ளுல அது துடிச்சு துடிச்சு இறந்திருக்கு. அதே தான் அவருக்கு வந்து மகாபாரத போர்ல நடந்தது. ஏன்னா அவருக்கு உயிர் உடனே போயிருக்கலாம், போல. அந்த முள் படுக்கையில இருந்து அவருக்கு இறப்பு வந்து
நடந்தது. எப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் இல்லை எப்போ செய்தது தான் வந்து திரும்ப வரும். இது மாதிரி யாருக்கும் கொடுக்காத நீங்கள் திரும்ப கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இதை செஞ்சு நீங்கள் நல்லா வரணும். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், கடனும் அடையும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.